ஓம் சாந்தி. இன்று 30/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை நீக்கக்கூடிய இறைவன் நம்மை சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். துக்கத்தை நீக்கக்கூடிய இறைவன் நம்மை சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் சொர்க்கத்தின் அழகிய தேவதைகள், அதாவது அரசர்களாக ஆகப் போகிறோம் என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு நிலையை பார்த்தாலும் தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை ஏன்? கேள்வி, இறைவன் கொடுக்கின்ற கேள்வி. குழந்தைகளின் எந்த ஒரு நிலையை பார்த்தாலும் தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை. பதில்: ஒரு சில குழந்தைகள் முதல் தரமான நறுமணம் உள்ள மலராக இருக்கிறார்கள். ஒரு சில குழந்தைகள் முதல் தரமான நறுமணம் உள்ள மலர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலரிடம் சிறிதளவு கூட நறுமணம் இல்லை. ஒரு சிலருடைய நிலை மிகவும் நன்றாக உள்ளது. ஒரு சிலர் மாயையின் புயல்களில் தோற்று விடுகிறார்கள். மாயை என்றால் யார்? இதை நன்றாக நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். அவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். மாயை என்றால் யார்? காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை. இந்த 5 விகாரங்கள் தான் மாயை. இந்த 5 விகாரங்களில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதில் சந்தேகம் இல்லை. அதாவது ஒரு சிலர் மாயின் புயல், அந்த புயலில் மாட்டி தோற்று விடுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட தந்தைக்கு கவலை ஏற்படவில்லை. இதையெல்லாம் பார்க்கிறார் இறைவன். இதெல்லாம் பார்க்கிறார். இந்த குழந்தைகள் மாயை என்ற 5 விகாரங்களில் மாட்டி முழிக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறார். ஆனாலும் அந்த இறைவனுக்கு கவலை ஏற்படுவதில்லை. ஏனெனில் சத்தியுகத்தின் ராஜனை ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. சத்தியுகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகத்தை அடுத்து சங்கமயுகம், அடுத்து மீண்டும் சத்தியுகம். இப்படி 5 யுகங்களாக இருக்கின்றது. இந்த 5 யுகங்களில் பெரிய யுகம் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இவ் ஒவ்வொன்றும் 1250 வருடங்கள். இந்த கடைசியில் கலியுகம் 1240 வருடங்கள். இந்த சங்கமுகம் 10 வருடங்கள், 100 வருடங்கள். சங்கமுகம் 100 வருடங்கள். இப்படியாக இந்த இறைவன் பிரித்து இந்த சமுதாயத்திற்கு, மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். சத்தியுகம் என்பது பசுவும் புலியும் ஒன்றாக நின்று தண்ணீர் குடிக்கும். பசுவும் புலியும் ஒன்றாக சேர்ந்து வாழும். அந்த அளவுக்கு அந்த சத்தியுகத்தில் ஒற்றுமையாக இருப்பார்கள். அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். கலியுகத்தில் இன்று நடக்கின்றது நரக வாழ்க்கை. கலியுகம் என்றால் நரக வாழ்க்கை. இந்த கலியுகத்தில் நாம் இப்போது நரகத்தில் இருக்கின்றோம். இனி சொர்க்கத்திற்கு போக வேண்டும். இறைவன் அதற்காக இந்த சங்கம யுகத்தில் வந்திருக்கின்றார். சங்கம யுகம் என்பது நாமும் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இறைவன் நமக்கு நல்வழிப்படுத்துவதற்காக வந்துள்ளார் என்பது ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு தெரியும். அதைத்தான் சொல்லுகிறார். ஏனெனில் சத்தியுகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை தந்தை அறிந்துள்ளார். பிறகு குழந்தைகளே கூடுமானவரை நினைவில் இருங்கள். இறைவன் என்ன சொல்கிறார் பாருங்க. கூடுமானவரை நினைவில் இருங்கள். கூடுமானவரை நினைவில் என்றால் யாருடைய நினைவு? இறைவனுடைய நினைவு. இறைவனுடைய நினைவில் இருந்தீர்கள் என்றால் இந்த மாயின் புயல்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாயின் புயல்களுக்கு பயப்படாதீர்கள். இறைவன் சொல்கின்றார், மாயின் புயலுக்கு பயப்படாதீர்கள் என்று இறைவன் அறிவுரை கூறுகின்றார். இறைவன் அந்த அறிவுரையை அளிக்கின்றார். அதாவது அந்த புயல், அந்த மாயை நம்மை அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, அந்த 5 மாயை, அதாவது காமக்கோடாரியை வீசும். அந்த காமக்கோடாரியை தடுக்கின்ற சக்தியை இறைவன் நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு உலகத்தில் காமத்தால் உலகமே அழிந்து கொண்டிருக்கின்றது.
கோபம் அதற்கு மேல். கோபத்தால் தாங்க முடியாத துன்பங்களை மக்கள் சந்திக்கின்றார்கள். காமம், கோபம், பற்று, பந்தனம், குடும்பத்தில் பற்று, அகங்காரம், நான் என்கின்ற ஆணவம், அகங்காரம், பேராசை. இந்த பேராசையின் காண்கின்ற பொருளெல்லாம் அழியக்கூடிய பொருள். நம் கண்ணால் பார்க்கின்ற பொருள் அத்தனையும் அழியக்கூடிய பொருள் என்று யாருக்கும் நினைவில் இல்லை. ஒரே ஆசை. ஆசை இருக்க வேண்டிய பேராசை. இந்த 5 விகாரங்கள் தான் மாயை என்று இறைவன் சொல்கின்றார். இந்த மாயையின் புயல்களுக்கு பயப்படாது, இந்த 5 விகாரங்களுக்கும் பயப்படாதீர்கள் என்று இறைவன் கூறுகின்றார். இறைவன் நல்ல முறையில் அறிவுரையை அளிக்கின்றார். கேள்வி பதிலை பார்த்தோம். அடுத்தது தாரணை. தாரணைக்கான முக்கிய சாரம் 2 பாயிண்ட். முதல் பாயிண்ட், இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தபடியே இவற்றை மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதை மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பழைய வீட்டிலிருந்து, உலகத்திலிருந்து மனதை அகற்றிவிட வேண்டும். பழைய வீட்டிலிருந்து, உலகத்திலிருந்து மனதை அகற்றிவிட வேண்டும். புதிய வீட்டை நினைவு செய்ய வேண்டும். நாம் செல்லுகின்ற புதிய வீட்டை நினைவு செய்ய வேண்டும். பழைய வீட்டை மறந்துவிட வேண்டும் என்று முதல் பாயிண்டில் அருமையாக சொல்கின்றார். 2வது பாயிண்ட், ஞானஸ்தானம். ஞான ஸ்நானம் செய்து அழகான இளவரசர் ஆக வேண்டும். ஞானஸ்தானம் செய்து அழகான இளவரசர் ஆக வேண்டும். எப்படி தந்தை அழகான வெண்மையான பிரயாணியாக இருக்கிறார், எப்படி இறைவன் அழகான வெண்மையான பிரயாணியாக இருக்கிறார், அதுபோல அவருடைய நினைவின் மூலம் ஆத்மாவை கருமையிலிருந்து வெண்மையாக ஆக்க வேண்டும். ஆத்மாவில் துரு இருக்கின்றது, கரை படிந்திருக்கின்றது. அந்த கரையை நீக்கி கருமையிலிருந்து வெண்மையாக ஆக்க வேண்டும். மாயையின் யுத்தத்திற்கு பயப்படவே கூடாது. இந்த மாயை என்ற அதாவது காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற மாயையின் அந்த யுத்தத்திற்கு பயப்படவே கூடாது. வெற்றி அடைவராக ஆகி காண்பிக்க வேண்டும். நாம் வெற்றியுடையவர் என்பதை காண்பிக்க வேண்டும், ப்ரூவ் பண்ண வேண்டும். இறைவனுக்கு அவருடைய நினைவில் இருந்தால் நீங்கள் அந்த வெற்றி அடையலாம். வரதானம், மகாதானி ஆகி பரந்த உள்ளத்துடன் குசி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கும் மாஸ்டர் கருணை உள்ளமுடையவர் ஆகுக. மகாதானி ஆகிய பரந்த உள்ளத்துடன் மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், எதனால் இருக்கின்றேன் என்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவர் ஆகுக. என்னுடைய விளக்கம், மனிதர் அற்பகால குசி அடைவதற்காக எவ்வளவு நேரம் மற்றும் செல்வம் செலவு செய்கின்றனர். அற்பகால சுகத்திற்காக பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணுகின்றனர். இருப்பினும் உண்மையான மகிழ்ச்சி கிடைப்பது கிடையாது. அவ்வளவு பணமும் அவ்வளவு நேரம் செலவழித்தால் கூட உண்மையான மகிழ்ச்சி கிடைக்காது. இப்படிப்பட்ட அவசியமான நேரத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் மகாதானி ஆகி பரந்த உள்ளத்துடன் மகிழ்ச்சியை தானம் கொடுங்கள். மகிழ்ச்சியை மற்றவருக்கு தானம் கொடுங்கள். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத பொருள் மகிழ்ச்சி. அதனை தானமாக கொடுங்கள். இதற்கு கருணை உள்ளம் என்ற குணத்தை வெளிப்படுத்துங்கள். கருணை உள்ளம் என்ற குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். உங்களது சடச்சிலை வரதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றது எனில் நீங்கள் சைத்தன்யத்தில் கருணை உள்ளம் உடையவராகி பகிர்ந்து கொண்டே செல்லுங்கள். ஏனெனில் மற்றவர்களின் வசத்தில் ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கேட்கக்கூடியவர்கள் அல்ல என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். நீங்கள் கருணை உள்ளத்துடன் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். உங்களது சுப பாவனை என்ற நல்ல எண்ணங்கள் அவர்களுக்கு அவசியம் பலன் கொடுக்கும். ஸ்லோகன், யோக சக்தியின் மூலம் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர்கள்தான் சுவராஜ்ய அதிகாரி ஆவார்கள். அதாவது யோக சக்திங்கிறது நினைவு. இறைவனுடைய நினைவு சக்தியின் மூலம் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர்கள் தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவார்கள். கர்மேந்திரியங்கள் அத்தனையும்
ஆத்மாவின் கட்டுப்பாடில் இருக்கின்றது. அந்த உடல் உறுப்புகள் அத்தனையும் இயக்குகின்றது ஆத்மாதான். அந்த ஆத்மாவின் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர்கள் தான் சுயராஜ்ய அதிகாரிகள் ஆவார்கள். இந்த வாணி அருமையான வாணி. ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த முழு வாணியையும் யூடியூப்பில் சென்று தமிழ் முரளி டுடே என்று டைப் செய்தால் அருமையாக கேட்கலாம், பார்க்கலாம். வீடியோவிலும் பார்க்கலாம், ஆடியோவிலும் கேட்கலாம். 2 விதமாக பல சகோதரர்கள் பல சிஸ்டர்ஸ் நிறைய பேர் அருமையாக விளக்கி சொல்லுகின்றார்கள். கேட்கிறதற்கே இனிமையாக இருக்கும். ஆனால் ஒரு முறை நீங்கள் கேட்டு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடலாம். மற்றவர்களுக்கு பகிர்ந்து அனுப்ப வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் அனுபவித்தால்தான் இதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். முறையாக எல்லா உலகம் முழுவதும் இருக்கின்றது. பிரம்மகுமாரிகள் அமைப்பு உலகம் முழுவதும் நீங்கள் தேடுகின்ற உங்கள் பக்கத்திலே இருக்கின்றது. அதனுடைய விலாசத்தை கண்டுபிடித்து சென்று முறையாக 7 நாள் வகுப்பு படித்து அந்த 7 நாள் வகுப்பில் என்ன சொல்கின்றார்கள் என்பதை புரிந்தால்தான் நீங்கள் இந்த முரளியை கேட்க முடியும். அதில் படித்து தெளிவாக படித்து என்ன சொல்கிறார்கள், என்ன கடவுள் என்றால் யார், இறைவன் என்றால் யார், அவர் எப்படி இருக்கின்றார், எங்கே இருக்கின்றார், நாம் எங்கு இருக்கின்றோம், எத்தனை உலகங்கள் இருக்கின்றது என்பதை தெளிவாக தெரிய வேண்டும். எல்லோருக்கும் ஒருவன் இறைவன், எல்லோருக்கும் ஒருவன் இறைவன் தந்தை. அனைவருக்கும் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை பொறுத்தவரையில் எல்லா சமுதாயத்திலும் எல்லா மதத்தினரும் வருகிறார்கள். இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இறைவன் ஒருவன். நாம் அனைவரும் இறைவனுடைய குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இறைவனுடைய குழந்தைகள் என்பதை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகின்ற அருமையான வார்த்தைகள், அறிவுரைகள் இந்த வார்த்தைகள்லாம் மீண்டும் கிடைப்பது. ஒரு முறை கேட்டால் இன்றைக்கு ஒன்று சொல்வார், நாளைக்கு ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் இன்று சொல்லக்கூடிய வார்த்தை நாளைக்கு இருக்காது. ஆனால் திருப்பி வரும். அதே சமயத்தில் நீங்கள் எப்பொழுது எந்த டேட்டில் உள்ள வாணியை கேட்டாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு அது பயன்படுகின்ற விதத்தில் இறைவன் சொல்கின்றான். இந்த வாணி எப்படி வருகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த இயக்கத்தில் சேர்ந்து இந்த வாணி எங்கிருந்து வருகிறது, யாரால் சொல்லப்படுகிறது, எப்படி வருகிறது, இந்த வார்த்தைகள், இந்த மகா வாக்கியங்களை யார் கொடுக்கிறார் என்பதை இதில் நான் சொன்னது அத்தனையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மகா வாக்கியங்கள். என்னுடைய சொந்த கருத்தோ எதுவுமே கிடையாது. சொந்த கருத்து எதுவும் இல்லாமல் நான் படித்தவைகள், பல வாணிகளில் பல முரளிகளில் படித்த கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்றேன். இதிலிருந்து சங்கம யுகம் என்று இருக்கும். அப்போ 4-5 யுகங்கள் இருக்கின்றன. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இதெல்லாம் ஒரு கல்பம் என்பது 5000 வருடங்கள். இந்த 5000 வருடங்களில் 4 யுகங்கள். அந்த கல்பம் 5000 வருடம் முடிந்தவுடன் திருப்பி பழையபடி தோன்றும். இன்றைக்கு நான் இந்த வாணியை படிக்கிட்டேன். இதே வாணியை அடுத்து வருகின்ற சங்கம யுகத்தில் இதே வாணியை நானே படிப்பேன். இந்த ஆத்மா திருப்பி பிறவி உண்டு. மனிதனாக பிறவி எடுப்பது உறுதி. சொல்லுவார்கள், புல் பூண்டு நாயாக பிறப்பேன், புலியாக பிறப்பேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அழகாக அருமையாக இறைவன் சொல்லுகின்றார். மனிதனாகவே பிறப்பெடுப்பார். 5000 வருடங்களில் 84 பிறவி எடுக்கின்றார். இப்போது நமக்கு கடைசி காலம், 84வது பிறவியில் நாம் இருக்கின்றோம்.
உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்வது, 7 நாள் வகுப்பை பக்கத்தில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் சென்று படித்து, அதன் பின்பு 2 முக்கியமான வேலை. ஒன்று அமிர்த வேலை. காலையில் அமிர்த வேலை 4 to 4:45 இறைவனோடு நீங்கள் பேசலாம். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். இறைவனோடு பேசுகின்ற நேரம். அடுத்தது இந்த முரளி. முரளியும் நீங்கள் கண்டிப்பாக 1 முறை அல்ல, 5 முறை படிக்க வேண்டும். அப்பந்தான் உங்களுக்கு புரியும், அதனுடைய சாராம்சம் என்ன என்பது தெரியும். அதை விட்டு போட்டு நாம் அங்கு செல்வோம், இங்கு செல்வோம், எதுக்கும் நாம் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அது நடக்கும். ஒவ்வொரு ஆத்மாவிலும் 3 குணங்கள் இருக்கின்றன. மனம், புத்தி, சன்ஸ்கார். இந்த 3 குணங்களில் நாம் என்ன செய்கிறோமோ அது பதிவாகிவிடும். இந்த 84 பிறவிகளிலும் பதிவாகிவிடும். எந்த நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் பதிவாகி நாம் அதை அனுபவிப்போம். ஒரு பாவம் செய்தால் கண்டிப்பாக நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். நாம் பாவம் செய்யாமல், அதுக்காக தான் இறைவன் பல வழிகளை சொல்கின்றார். எந்த காரணம் கொண்டு பாவம் செய்யக்கூடாது. பாவங்களை செய்தால் அதன் பலனை நாமே அனுபவித்தாக வேண்டும். நான் ஒன்றும் செய்யல தப்பிச்சு என்ன செய்தேன் அப்படின்னு கேட்க இடமே கிடையாது. அனுபவித்தே ஆக வேண்டும். தப்பவே முடியாது. அதனால் இறைவன் என்ன சொல்கின்றார்? ஆத்மாவை தூய்மைப்படுத்துங்க. ஆத்மா என்ற நினைவில் இருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆத்மாவை எப்படி தூய்மைப்படுத்துவது? அதுக்கு உணவு கொடுக்கணும். நம்ம சரீர நிர்வாகத்திற்காக நாம் உணவை உண்ணுகின்றோம். அது உடம்பில் சென்று உடம்பை பாதுகாக்கின்றது. இரத்தத்தின் மூலம் அதில் உள்ள சத்தான பொருட்களிலிருந்து இரத்தம் உறிஞ்செடுத்து எல்லா பகுதிகளுக்கும் இரத்தத்தை அனுப்பி உடலை பாதுகாக்கின்றது. ஆத்மாவிற்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த ஆத்மா பசியை போக்க வேண்டும். அதற்கு என்ன உணவு? இந்த ஞானம், முரளி. இந்த ஞானத்தை நீங்கள் படிக்கின்ற போது ஆத்மாவுக்கு உணவு கிடைக்கின்றது. ஆத்ம ஞானம். இதை செய்யணும். ரொம்ப கஷ்டம் இல்லாத வேலை. இறைவனுடைய நினைவில் இருக்க வேண்டியது. காலையில் அமிர்த வேளை வாணியை, முரளியை படிக்க வேண்டும். சந்தோஷமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம். யாரிடம் எதுவும் கேட்க வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். யாரையும் குறை சொல்லாதீர்கள். யாரையும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவரிடமும் நீங்கள் பேச வேண்டாம். இறைவனிடம் மட்டும்தான் பேச வேண்டும். நீங்கள் பேசக்கூடிய ஒரே ஒருவர் இறைவன். அவருக்கு தெரியும், மனித ரூபத்தில் தான் வந்து அவர் உதவி செய்வார். யாருக்கு அனுப்பணுமோ அந்தந்த ஆட்களை அவங்களுக்கு அனுப்பி அவர் உதவி செய்வார். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கவலை என்பது தேவையே இல்லை. பேசாமல் இருந்தால் போதும். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பார். அனுபவியுங்கள், படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.